அப்படின்னு அவன் திரும்பி சத்தம் போட்டுனே இருந்தானுங்க. அப்புறம் முத்தப்பா ஏங்க சொன்னால் கேளுங்க, எல்லாம் கிடையாதுங்க, அவர் போயிட்டாருங்க அப்படின்னு. அப்போது ஒரு பையன் பிளேடு எடுத்து கையை அறுத்துக்கினான். அந்த நரம்போடு சேர்த்து அறுத்துக்கினான். ரத்தம் கொட்டுது. எல்லாம் சேர்ந்து கத்தி அமகலம் பண்ணவனே முத்தப்பா ஓடி போய் எஸ்பி முத்துராமன்லாம் போய் அந்த ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு, சார் உங்கள் ரசிகன் ஒருத்தன் நைட்டு வந்தவன் காலெல்லாம் போகவே இல்லை, அங்கேயே உட்காந்துக்கிறான். அவரை பார்க்கணும் உட்காந்து வெறித்தனமாக பிரச்சனை பண்ணி நிற்கிறான். என்னென்ன செக்யூரிட்டிலாம் தெருத்துறாங்க, போக மாட்டேறான். அது பண்ணி அவர் ரொம்ப இதுவாகிட்டார். எப்படியா அனுப்புங்கயா, நான் வெளியே போகணும், நான் ஷூட்டிங் போய் ஆகணும் அப்படிங்கிறார். அப்புறம் எல்லாம் செக்யூரிட்டிலாம் போய் பிடிச்சி மடக்கி நீங்கள் கிளம்புங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அவனை திருத்தி விட்டாங்க, போடா அப்படின்னு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்பி வந்தேன்னா திருத்தி விட்டாங்க. அவன் போயிட்டான். எல்லாம் ரெடி பண்ண போயிட்டார், ஆர்டிஸ்ட் பண்ண போயிட்டார். பேசிகிட்டு இருக்கும். ரஜினி கீழே இறங்கி வந்து கேட்டை திறந்துட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அவன் ரசிகர்களுக்கு கை கொடுக்குறாரு. அழகு அப்படியே தூக்கிட்டானுங்க. தூக்கி அப்படியே மேலே படுத்துக்கிட்டார். பட் தூக்கினவனே அப்படியே மேலே படுத்துக்கிட்டார். வெறும் தலைங்களாக இருக்குது அந்த சைதாப்பேட்டை ரோடு வரைக்கும். படுத்து அப்படியே தூக்கின்னு போகிறானுங்க. நாங்கள் கவனிக்கலை யாரும். இங்கே நின்று எல்லாருமே இவங்க இருந்தார், இங்கே ரஜினி காணாமல் பார்த்தா அப்படியே மேலே படுத்துன்னு போகிறாரு. அந்த கோர்ட்டோட பாதி எது தாண்டி வெளியே போகுது, தூக்கி போயிடுறாங்க. குத்து நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி அவரோட படங்களில் நான் பணியாற்றின அனுபவங்களை தான் சொல்ல போகிறேன். அதில் ஏற்பட்ட சம்பவங்கள், கொஞ்சம் மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் இருக்குது. உண்மையிலேயே அவருடைய படங்கள் வரிசையாக நிறைய படம், ஏவிஎம் எடுத்த அத்தனை படமும் நான் அவர் நடித்த அத்தனை படமும் நான் பணியாற்றியிருக்கேன். எஜமான்லேருந்து, பாண்டியன்லேருந்து, ராஜா சின்ரோஜாலேருந்து, ஐசியப்பிரவிலேருந்து, சிவாஜிலேருந்து எல்லா படங்களும் அவருடைய படங்கள்லாம் பணியாற்றிருக்கேன். அவர் அப்படி பணியாற்றும் போது அவர் நெருங்கி பழகிருக்கும். அப்போல்லாம் நமக்கு வந்து என்னென்னா, இப்போ ஒரு பிரமிப்பு இருக்குல்ல. அவர் கூட நான் அத்தனை படம் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே பேசிக்கிறது, ரசிகர்லேருந்து எல்லாருமே ஒரு பிரம்மாண்டமாக அவரை பார்த்து மிரளுறது கூடலாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு சாதாரணமாக கூட இருந்துட்டோம், கூட பழகிட்டோம். அவர் நம்ம தோளில் கை போட்டு பேசுகிறது கொள்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவர் சாதாரணமாக தெரிஞ்சார். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவர் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், எவ்வளோ பெரிய செல்வாக்கள் இருக்கார், எவ்வளோ பெரிய இதில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நமக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது. சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு முறை இவர் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் ஒரு படம், நம்ம கோர்ட்டு சேதாப்பட்ட கோர்ட்டுக்கு பின்னாடி ஷூட்டிங் நடக்குது. ஸ்ரீதேவி ஹவுஸில் ஷூட்டிங் நடக்குது. பாண்டியன் அந்த ஷூட்டிங்கில் இவர் இறந்து போயிட்டார், முத்தப்பா மேக்கப் மேன். அவர் என்ன சொல்கிறார், கூட்டம் வந்து ஸ்ரீதேவி ஹவுஸ்லேருந்து மெயின் ரோடு வரைக்கும் நிற்கிறாங்க. இவருடைய ரசிகர் கூட்டம் நிற்கிறாங்க அவரை பார்க்கறதுக்காக. நிற்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, முத்தப்பா மேலே ரஜினி நிற்கிறார். அவர்கிட்ட வந்து நீங்கள் அங்கே நின்றுட்டே கையாட்டுங்கன்ற மாதிரி சொன்னான்றாரு இவர் முத்தப்பா. ஆனால் அவர் கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு கை கொடுங்கன்னு சொன்னார்ன்ட்டு இறங்கி வந்து கை கொடுத்துட்டார் ரஜினி. ஆனால் அதுக்கு முன்னாடி முத்துராம் சார் என்ன எங்களுக்கு சொன்னார்னா, கேர்ஃபுல்லாக இருங்க, ஷூட்டிங்கு ரசிகர்லாம் வந்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஷூட்டிங் நின்று போச்சுன்னா திரும்ப கால்ஷீட் வாங்கி நம்ம பண்ண முடியாது, அதனால் எல்லோரும் கொஞ்சம் பொறுப்பாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் அந்த டைலாக்லாம் ரெடி பண்ண போயிட்டார், ஆர்டிஸ்ட் பண்ண போயிட்டார். பேசிகிட்டு இருக்கும். ரஜினி கீழே இறங்கி வந்து கேட்டை திறந்துட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அவன் ரசிகர்களுக்கு கை கொடுக்குறாரு. அழகு அப்படியே தூக்கிட்டானுங்க. தூக்கி அப்படியே மேலே படுத்துக்கிட்டார். பட் தூக்கினவனே அப்படியே மேலே படுத்துக்கிட்டார். வெறும் தலைங்களாக இருக்குது அந்த சைதாப்பேட்டை ரோடு வரைக்கும். படுத்து அப்படியே தூக்கின்னு போகிறானுங்க. நாங்கள் கவனிக்கலை யாரும். இங்கே நின்று எல்லாருமே இவங்க இருந்தார், இங்கே ரஜினி காணாமல் பார்த்தா அப்படியே மேலே படுத்துன்னு போகிறாரு. அந்த கோர்ட்டோட பாதி எது தாண்டி வெளியே போகுது, தூக்கிட்டு போயிடுறாங்க. அவருக்கு நம்மளை தூக்கிட்டு வந்துட்டாங்க, நம்ம படுத்துன்னு வரமேன்றது அவருக்கு தெரியல. அவருக்கு அப்படியே அவர் சாஞ்சிப்படியே போகிறாரு. அலறி ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து, மேக்கப் மேன்லேருந்து, நாங்கள் பிஆர்ஓ, நான் எல்லாம் சேர்ந்து, மனோகரன், முத்தப்பா எல்லாம் சேர்ந்து ஓடுறோம். ஓடி போய் எல்லாம் சத்தம் போட்டு அப்படியே அவங்க தலைமையில் அப்படியே படுக்க வச்சு அப்படியே அவங்களை பிடிச்சிட்டே வந்து கேட்டாண்ட கொண்டாந்து இறக்கி அவர் அழுண்டு போயிட்டார். அவர் கொஞ்சம் கூட இருப்பாள், நம்மளுக்கு கையை கொடுத்தா தூக்கின்னு போகணும், எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இறக்கி அப்புறம் முத்துராம் சார் வந்து ஒரே சத்தம், என்னையா நினச்சிங்க, என்னையா கவனிக்கிறீங்க நீங்கள், அதாவது தூக்கின்னு போகிறாங்க, போயிட்டு எதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த ரசிகனுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்கிறது
அவங்க வீட்டுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? நம்ம தானே அவங்க நடிச்சுட்டு போகிற வரைக்கும் நம்ம தானே பாதுகாப்பு தரணும். அவர் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு ஒரே சத்தம். அப்படி ஒரு ரசிகர் மேலே ஒரு இது உள்ள ஒரு ஆள். அன்றைக்கி எதாவது நடந்திருந்தால் என்ன ஆகிருக்கும்? அது உண்மையிலே நாங்கள் எல்லாம் ஒரு பயந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி அதிசய புரைவின்னு ஒரு படம், பறைமலையில் மேலே மலை மூட்டில் ஒரு சீன் ஷூட்டிங் நடக்குது. அதில் வந்து ஒரு ஜீப்பில் வந்து அந்த மலை மூட்டுக்கு வந்து ஜீப்பை திருப்பி இறக்கின்னு வரணும், அவங்க அம்மாவெல்லாம் காப்பாற்றிட்டு வர மாதிரி அதிசய புரைவில். அந்த சீன் எடுக்கிறதுக்காக ரஜினிலாம் வந்திருக்காரு. இப்போ கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. ரஜினி வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அத்தனை கும்பலும், வயசானவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே மலை மேலே ஏறி ஓடி வராங்க அவரை பார்க்குறதுக்காக. சரி, அவர் அங்கே வச்சுருந்தா தப்பாயிடுமெட்டு அந்த இடத்துல அதாவது ஒரு குகை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இவரை கொண்டு போய் அந்த குகை உள்ள மாதிரி உட்கார வச்சு சேர் போட்டு உள்ளே உட்கார வச்சு மறைச்சி ஸ்க்ரீன் மாதிரி ரெடி பண்ணி டக்குன்னு அந்த ஆர்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். இப்போ எல்லோரும் வந்து கேட்குறாங்க, ரஜினி சார் வந்தார், எங்கேங்க ரஜினி சார்? இல்லைங்க, அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவன் கேட்க மாட்டான். இல்லைங்க, இங்கே தான் இருந்தார், அவர் எங்கள் எதிரில் போலியே, நாங்கள் தான் எதிரில் வந்தோமே, கிடையாது இங்கே இருந்தார் அப்படின்னு அவன் திரும்பி சத்தம் போட்டுனே இருந்தானு. அப்புறம் ஏங்க சொன்னால் கேளுங்க, எல்லாம் கிடையாதுங்க, அவர் போயிட்டாருங்க அப்படின்னு. அப்போது ஒரு பையன் பிளேடு எடுத்து கையை அறுத்துக்கினான். அந்த நரம்போடு சேர்த்து அறுத்துக்கினான். ரத்தம் கொட்டுது. எல்லாம் சேர்ந்து கத்தி அமகலம் பண்ணவனே முத்தப்பா ஓடி போய் எஸ்பி முத்துராமன்லாம் போய் அந்த ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு, சார் உங்கள் ரசிகன் உங்களை பார்த்தே ஆகணும், கையெல்லாம் அறுத்துக்கலாம் சார், பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தான் அவர் ஓடி வந்தார். ஓடி வந்து பார்த்தா பிடிச்சி கொட்டுது அப்படியே ரத்தம். அப்புறம் சத்தம் போட்டார், நான் பைத்தியமான நீ படிக்கிற பையன் இல்லை, உன் ஃபேமிலிக்கு யாரா பாதுகாப்பு, முன்ன நம்பி தானே உன் குடும்பம்லாம் இருக்குது, இன்னும் கையாக அறுத்துக்கிறோன்னா எனக்கு ரசிகனாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, இப்படி வெறித்தனமாக ரசிகனாக இருப்பியா அப்படின்னா சத்தம் போட்டு உடனே காரை வர வச்சு அவரை ஏற்றி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஏற்றி அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, கரெக்டாக ஆச்சா, நின்றுச்சா ரத்தம், கொஞ்சம் பார்த்துங்க டாக்டர் அப்படியெல்லாம் இவர் ரெக்வஸ்ட் பண்ணி பேசுகிறார். அது மாதிரி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அவருக்கு. அதே மாதிரி அவர் அலையில் போயிட்டார். அதே மாதிரி இன்னொரு முறை அவர் வீட்டில் ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி, இதுவும் பாண்டியன் தான் நினைக்கிறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை சுற்றி ஒருத்தன் திரும்ப பாண்டியன் தான் அந்த அதுதான் பாண்டியன் படத்தோட ஷூட்டிங் நடந்துக்கிற நேரம் அந்த காலகட்டம். அப்போ அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு, ஏவிஎம்மில் தான் அந்த ஷூட்டிங்கு. வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டென்ஷன் அவருக்கு. என்னன்னா, ஒருத்தன் நைட்டு வந்தவன் காலெலாம் போகவே இல்லை, அங்கேயே உட்காந்துக்கிறான். அவரை பார்க்கணும் உட்காந்து வெறித்தனமாக பிரச்சனை பண்ணி நிற்கிறான். என்னென்ன செக்யூரிட்டிலாம் திருத்துறாங்க, போக மாட்டேறான். அது பண்ணி அவர் ரொம்ப இதுவாகிட்டார். எப்படியா அனுப்புங்கய்யா, நான் வெளியே போகணும், நான் ஷூட்டிங் போய் ஆகணும் அப்படிங்கிறார். அப்புறம் எல்லாம் செக்யூரிட்டிலாம் போய் பிடிச்சி மடக்கி நீங்கள் கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அவனை திருத்தி விட்டாங்க, போடா அப்படின்னு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுற திரும்பி வந்தேன்னா திருத்தி விட்டாங்க, அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவர் நேராக இங்கே வந்தார். இந்த விஷயம் ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டான், கொஞ்சம் பார்த்துங்க, பிரச்சனை வர, ஏன்னா ஒருவேளை அவன் சுடியோ கடையாக வந்தான்னா பிரச்சனை வரக்கூடாது, கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் கார் மேலே சாஞ்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கார். ரஜினி சார் பேசிகிட்டு இருக்காரு, டைலாக் முத்துராம் சார் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிவிட்டு நீங்கள் ரெடி ஆகிடுங்க, அதுக்குள்ளே சார் ரெடி பண்ணிடலாம், விநாயகத்தை கூப்பிடுங்க அப்படின்ட்டு எல்லாரையும் பேசிட்டு முத்துராம் சார் போயிட்டார். இவர் அப்படி நின்று இந்த நாங்கள்லாம் பேசிட்டு நாங்களாம் அப்படி தள்ளி வந்துட்டோம். பார்த்தா திடீர்னு அந்த கார் அப்படி சாஞ்சவர் அப்படியே சரிஞ்சு கீழே வர்றார். என்ன சரிஞ்சு கீழே வர்றாருன்னு பார்த்தா அவன் காலை சேர்த்து பிடிச்சிட்டான். அங்கே வீட்டாளில் கலெக்டாக பண்ணுவேன். உள்ளே அவன் காலை சேர்த்து பிடிச்சவொடனே அப்படி சரிஞ்சு கீழே வந்துட்டார். கீழே தலை தங்குன்னு கீழே பிடிச்சி அவர் ரொம்ப அழகி போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்களாம் ஓடி போய் யாரான்னு போய் அவனை பிடிச்சோம்னாக்கா வீட்டாண்ட வந்தவன் பிடிச்சிடணும். யாரானா அவன் வெறித்தனமான ரசிக்கணும், அவர் காலில் விழணும், அவர் விட்டு ஆட்டோகிராஃப் ஆகணும், அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். என்னை எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை போலீஸில் இது பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு அங்கேயே என்ன அப்படி பண்ணாங்க. ஒரே ஒரு முறை ஐயா பார்த்துட்டு போயிடுறேன், ஒரே ஒரு முறை அவர்கிட்ட பேசிட்டு போயிடுறேன் அப்படி வருது. அப்புறம் ரஜினி சார் சொன்ன, அவனை ஒன்றும் பண்ணாதீங்க, பத்திரமா வெளியே அமுச்சு விட்ருங்க, போலீஸ் கேஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாதீங்க, அவன் ரசிகன் தான், அவன் வெறித்தனத்தில் என்ன செய்யணும்னு தெரியல, பரவாயில்ல அமுச்சு விடுங்க அப்படின்னாரு. இப்படி பல இதில் அவருக்கு ஒரு சம்பவமும் பார்க்கும்போது எங்களுக்கு ஏன்னா இவ்வளோ வெறித்தனமாக இருக்காங்க இவ்வளோ. அதே மாதிரி பத்திரிகையாளர்களில் அவர் படம் பிரசாத்தில் தான் ஷூட்டிங் நடக்குது, அந்த ஐசப்ரேவ் ஷூட்டிங். சாங்கு மாதவிக்கும் அவருக்கும் ஒரு சாங் எடுத்துன்னு இருக்காங்க. அவள் அந்த ஷூட்டிங் அப்போ
செல்வராஜின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரஜினி ரசிகனுக்காக வந்தார். அவரும் முத்துகிருஷ்ணன் ஒருத்தரும் வந்தாங்க. வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் உள்ள. என்ன பண்ணிட்டான் அந்த பையன், அவர் நின்றுட்டு தலையை கோதிக்கின்னு அப்படின்னு பேசிட்டு இப்படி யோசிக்கிறார். அந்த சீனில் அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டான். பயங்கர டென்ஷன் ஆகிட்டு கோவமாயிட்டார். இங்கே வாங்கினார், கூப்பிட்டார். நான் தான் கூப்பிட்றேன் உங்களுன்னு சொன்னேன்ல, நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம், யாரை கிட்ட எடுத்தீங்க, அனுமதி இல்லாமல் எடுக்கிறீங்க நீங்கள், நான் தான் எடுக்கக்கூடாது, உங்களுக்கு எத்தனை வாட்டிக்கு நீங்கள் கேட்டு நான் போஸ்ட் கொடுக்கல, எப்படி எடுப்பீங்க நீங்கள் அப்படின்னு பெரிய சத்தம். அவர் அவ்வளோ கோவப்படுவான்னு தெரியவே தெரியாது. ஏன் அவ்வளோ கோவப்படுறாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பையன் போய் சாரி சார், இல்லை சார் நான் ஸ்டைலாக இருந்தது, நல்லா இருந்ததுக்காக நல்லா இருந்தால் எடுத்துருவீங்களா அனுமதி இல்லாமல், உங்கள்கிட்ட ரொம்ப அதிக பிரச்சனை தானோ, நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்னால் நீங்கள் எடுத்துடலாமா, நாங்களாம் ஒரு புது சொத்தா உங்களுக்கு, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா நீங்கள், தப்பு இல்லை அதெல்லாம் அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். முத்துராம் சார், ஐயோ என்னையா எங்கள் பத்திரிக்காரங்களும் இது மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க, இது மாதிரி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் டென்ஷன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவங்களாம் அனுப்பி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சாங்கை முடித்தார். நல்லபடியாக சாங்கெல்லாம் ஆடியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வான்னு கூப்பிட்டார். இனிமேல் தப்பு பண்ணாதீங்க, என் அனுமதியெல்லாம் ஃபோட்டோ எடுக்காதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவனை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அங்கே வந்த பத்திரிக்கையாளர்லாம் ஃபோட்டோகிராஃபர்லாம் கூப்பிட்டு நின்று நல்லபடியாக போஸ்ட் கொடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பிச்சார். எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அதிசய பிரிவில் நடந்த ஒரு சம்பவம் இது.